நீங்க சோஷியாலஜி கிளாஸ் எந்த அகாடமில ஜாயின் பண்ணாலும், சோஷியாலஜில பேப்பர் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது வழக்கமா சொல்ற ஒரு பாயிண்ட். பேப்பர் 1 தான் பயங்கரமான சிலபஸ், அதிகமான சிலபஸ். ஒரு மார்க்ஸ் கிளாஸ முடிக்கிறதுக்கு 5 கிளாஸஸ் ஆகும், 6 கிளாஸ் ஆகும். திங்கர் பார்ட்ட முடிச்சிட்டீங்கனாலே முக்காவாசி போர்ஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த ஐடியா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அப்ப நமக்கு என்ன தோணும்னா, அந்த கிளாஸ்ல சோஷியாலஜில பேப்பர் 1 சிலபஸ் முடிச்சாலே, திங்கர்ஸ்க்கு அப்புறம் வர குட்டி குட்டி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்ச உடனே, ஓகே சோஷியாலஜிய முடிச்சாச்சு. டர்கேமோட சோஷியல் ஃபேக்ட்ஸை பத்தி ஒரு 5 பாயிண்ட் எழுத முடியும். மார்க்ஸ்னா இதெல்லாம் கீவேர்ட்ஸ் எழுத முடியும். சோஷியல் ஃபேக்ட், ஃபங்க்ஷனலிசம், கான்ஃப்ளிக்ட் தியரி, நமக்கு எல்லா கீவேர்டுக்கும் மீனிங் தெரியுது. சோஷியாலஜில பயன்படுத்துற எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு ஃபெமிலியரா இருக்கு. சோஷியாலஜி முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தான். பட் தட் இஸ் நாட் ரியாலிட்டி. இதுல யூபிஎஸ்சி என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட் முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். பேப்பர் 1 இருக்குல்லங்க, கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக். ஈவன் உங்களுக்கு புரியலனா கூட ஒவ்வொரு டாபிக் பத்தியும் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஏதாவது ஒரு புக்ல படிச்சுட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக். பேப்பர் 2 அப்படி கிடையாது. நீங்க பேப்பர் 2 எழுதும்போது யூ ஷுட் பி மோர் குவாலிட்டேட்டிவ். வாட் இஸ் குவாலிட்டேட்டிவ்? சிம்பிளா சொல்லணும்னா பேப்பர் 2 பேப்பர் இஸ் கம்ப்ளீட்லி டைனமிக். வாட் இஸ் டைனமிக்? இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்தியாவை படிப்பீங்க. பேப்பர் 1ல எல்லா தியரிஸையும் கரைச்சு குடிப்பீங்க. தியரின்றது ஒரு புக்ல இருக்கிற ஐடியாஸ் நீ கரைச்சு குடிச்சிடலாம். பட் பேப்பர் 2 வந்து இப்ப நடைமுறையில இந்தியா எப்படி இருக்கு? லாஜிக் புரியுதா? பேப்பர் 1 இஸ் தியரி, பட் பேப்பர் 2 இஸ் கம்ப்ளீட் சொசைட்டி இன் மோஷன். 2021ல இந்தியன் சோஷியாலஜி முடிச்சுட்டு இந்த இயர் நல்லா அப்பியர் ஆக முடியாது. பட் 2021ல பேப்பர் 1 முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸ் பேப்பர் 1ல எழுதிக்க முடியும். பேப்பர் 2ல மார்க் வாங்குறோம்னா மோஸ்ட்லி ஒரு டாப்பர்ஸ் வந்து பேப்பர் 1 விட பேப்பர் 2ல மார்க் வாங்கிடுவாங்க. என்ன ரீசன்னா அவங்க நாலேஜ் எப்படி இருக்கும்? டைனமிக்கா இருக்கும். அந்த இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா மட்டும் தான் பேப்பர் 2ல குவாலிஃபை ஆக முடியும். லாஜிக் புரிஞ்சுல? இந்த பாயிண்ட் நான் ஏன் போல்டா சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் 2க்கு சோர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேப்பர் 1க்கு ஹரோலம்பஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு, அதை படிச்சா அதை பேஸ் பண்ணி எழுதிடலாம். பட் பேப்பர் 2க்கு ஸ்டாண்டர்ட் புக்கு கிடையாது. என்ன ரீசன்? சொசைட்டியோட மோஷனை படிக்க போறீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல இந்தியன் சொசைட்டியோட ட்ரெண்ட் என்ன? கேஸ்ட் எப்படி மாறி இருக்கு? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி உருவாயிருக்கு? எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? உங்க ஆன்சர் எப்படி இருக்கணும்? குவாலிட்டேட்டிவா இருக்கும். அப்ப ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசெண்ட் ட்ரெண்டை கோட் பண்றதுக்கு நீங்க திங்கர்ஸை பயன்படுத்திக்கலாம். பட் திங்கர்ஸ் மட்டுமே பத்தாது. யூ ஷுட் நோ தி கரண்ட் ட்ரெண்ட். வாட் இஸ் தி பாயிண்ட்? நீங்க பேப்பர் 2 படிக்கும்போது இல்ல எழுதி பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் பேப்பர் 1. பேப்பர் 1ல உங்க ஹேண்ட் அவுட்ல இருக்கிற பாயிண்ட்ஸை மெமரைஸ் பண்ணி எழுத முடியும். பேப்பர் 2ல யூ ஷுட் ஷோ யுவர் எக்ஸிபிட் யுவர் இன்னோவேட்டிவ்னஸ். அந்த டாபிக்கு எந்த ஃபேக்டை பயன்படுத்த முடியும், எந்த பர்ஸ்பெக்டிவ் பயன்படுத்த முடியும், ரீசெண்ட் ட்ரெண்டை டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்க்கணும். அந்த ட்ரெண்டை கோட் பண்றதுக்கு வேர்ல்டு திங்கர்ஸ், இந்தியன் திங்கர்ஸ் பயன்படுத்திக்கணும். சோஷியாலஜிஸ்ட். இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி பேஸ் ஃபார் பேப்பர் 2? இந்தியன் சொசைட்டி டைனமிக். அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னது? ஹிந்து பேப்பரோட சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பிராக்டிஸ்ல ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. என்ன ரீசன்? ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே எந்த டாபிக் வந்தாலும் அதை சோஷியாலஜிக்கல் ஆங்கிள் எப்படி பார்க்கலான்றத லிங்க் போய் கொடுத்துருப்பேன். உங்க மைண்ட் செட் ஆல்ரெடி அதுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். நியூஸ் பேப்பர் வீடியோ பார்த்தாலே, நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ பார்த்தாலே ஆல்மோஸ்ட் பேப்பர் 2க்கான கரண்ட் இஷ்யூஸ் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் இது ஈஸியா இருந்தாலும் கூட பட் நம்ம என்ன பண்ணல, சிலபஸ் வைஸ் பார்க்கல. அன்னைக்கு பேப்பர்ல வந்த டாபிக்கை அன்னைக்கு பர்ஸ்பெக்டிவ் லேர்ன் படிப்போம். அப்ப இந்த கிளாஸ்ல பேப்பர் 2ல கரண்ட் இஷ்யூஸ் என்ன பார்த்தோமோ, ஃபேமிலியா இருக்கட்டும், சைல்டா இருக்கட்டும், எக்கனாமியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர்டா சிலபஸ் வைஸ் பார்த்து முடிக்க போறோம். ட்ரெண்டை புரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இந்தியன் சோஷியாலஜி எப்பயா முடிச்சிருக்கலாம், 2022 23 எப்போ முடிச்சிருக்கலாம். பட் எப்போ எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்களோ அந்த 1 இயர்ல நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ ஃபாலோ பண்றீங்க. அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சோஷியாலஜி நாலேஜ் கிடைச்சிடும். இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அகாடமியோட நியூஸ் பேப்பர் வீடியோவும் அந்த நியூஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டாபிக்கை ஐ won't explain. I will show you the political perspective, philosophical perspective, sociological perspective. இது 3 என்னோட பேஷன். அண்ட் சோஷியாலஜி நான் படிச்சதுனால I will recommend only to the sociology students. பேப்பர் வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா சோஷியாலஜி ஆப்ஷனலுக்கு யூ ஆர் ரெடி. ஓகேவா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் அபவுட் பேப்பர் 2? உங்க ரைட்டிங் டைனமிக்கா இருக்கணும். ஓகே, அப்ப டைனமிக்கான கண்டென்ட்டை எங்க பார்க்க முடியாது? ஒரு ஸ்டாட்டிக் புக்ல பார்க்க முடியாது. உங்க சோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், பேப்பர் இருக்கணும். டெய்லி பேப்பர் வாசிக்கணும். ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க, அந்த ஆர்டிகல் உங்களால சோஷியாலஜிக்கல் ஆங்கிள் புரிஞ்சுக்க முடியலன்னா அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. சாட்ஜிபிட்டிலையோ இல்ல ஜெமினிலையோ இந்த நியூஸை சோஷியாலஜிக்கல் ஆங்கிள் பார்க்குறது அது நிறைய கொடுக்கும். எல்லாத்தையும் பார்க்காது. ஒரே ஒரு பர்ஸ்பெக்டிவ்னா எந்த பர்ஸ்பெக்டிவ் அதை மட்டும் ரெண்டு முடிக்கும். கரண்ட் இஷ்யூ இஸ் யுவர் டெக்ஸ்ட் புக். இப்போ சொல்லுங்களேன், இந்த 2 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். டைனமிக், நோ புக் சோர்ஸ் அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆன்சர் எழுதணும்? யூ ஷுட் பி ரியலி, யூ ஷுட் பி இன்டெலெக்சுவல். வாட் இஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் இன்டெலெக்சுவல்? ஒரு நியூஸ் வருதுன்னா, ஒரு டாபிக் வருதுன்னா, அந்த டாபிக்ல டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் என்ன சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் யூசிங் தி ரிப்போர்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் கரண்ட் நியூஸ். இதை பண்ணணும், அவ்வளவுதான். பட் அடுத்த 3வது முக்கியமான ரியலைசேஷன் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, எதை பேப்பர்ல எழுதக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது பேப்பர் 2ன்றது உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கும் போது ஈஸியா இருக்கும். என்ன ரீசன்? உங்க லைஃப் தான் இந்தியன் சொசைட்டி. உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நான் பேசுறது எல்லாமே உங்க லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் ஈஸி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேஸ்ட் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது யூ ஷுட் நாட் ரிஃப்ளெக்ட் யுவர் ஆன்சர். இந்தியாவில் கேஸ்ட் இஸ் டெட். கேஸ்ட் பத்தியோ ஜெண்டர் பத்தியோ இல்ல ரிலிஜன் பத்தியோ பையஸ்டா இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீமா லைன்ஸ் எழுதக்கூடாது. பேப்பர் 1ல எழுதும்போது தியரிஸ்டா எழுதலாம், மார்க்ஸ் ஆங்கிள் கோட் பண்ண முடியும். பட் இதுல யூ ஷுட் பி ஸ்டேட்ஸ்மேன். ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூவையும் எப்படி பேசியாகணும், மாடரேட்டா பேசியாகணும், சென்சிட்டிவ் இல்லாம அந்த ஆங்கிள் எழுதணும். அதுக்கான பிராக்டிஸும் கொண்டு வரணும். 3வது ரியலைசேஷன். அண்ட் 4th ஷாக்,
இது பாசிட்டிவ் ஷாக்காக வச்சுக்கலாம். பேப்பர் 2 முடிச்சுட்டா விளக்க சொல்ற மாதிரி GS2ல வர்ற almost completely Indian society will get over. Plus your essay paper will be over. essayல கேக்குறது எல்லாமே என்னது? It is about Indian society. It is about Indian society. அந்த இந்தியன் சொசைட்டி டீடைல்டா பேப்பர் 2ல முடிச்சாச்சு. எல்லா டாபிக் பத்தி நாலேஜ் இருக்கும். ஸோ இந்தியாவோட ஏதோ டாபிக்ல எஜுகேஷனா இருக்கலாம், எக்கனாமியா இருக்கலாம், எம்பவர்மெண்ட் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை யூஸ் பண்ணி எஸ்ஏ எழுத முடியும். இட் இஸ் a பாசிட்டிவ் ஷாக் ஃபார் யூ. ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மெயின்ஸ் போர்ஷனை ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கும் சேர்த்து என்ன பண்றோம்? இன்வெஸ்ட் பண்றோம் டைம் இதில். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பேப்பர் 1 மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னல, இப்போ மேக்ஸ் கிளாஸ் முடிக்கிறதுக்கு 5 கிளாஸ் ஆகலாம், 6 கிளாஸ் ஆகலாம், 7 கிளாஸ் ஆகலாம். பின்னாகும் நீங்க ஒரு கிளாஸை மிஸ் பண்ணா கூட அடுத்த கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணும்போது கேப்சர் பண்ணிக்கலாம். பட் பேப்பர் 2 அப்படி கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 2 கிளாஸ். நீங்க ஏதாவது ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டா கூட எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் மிஸ் பண்றீங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்க்கு வந்துடும். ஸோ வாட் இஸ் தி ரியலைசேஷன்? கிளாஸ்ல பேசுற எவ்ரி சிங்கிள் வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? சோர்ஸ் புக் கிடையாது, இன்னோவேட்டிவா எழுதணும், டைனமிக்காவும் இருக்கணும். அப்போ யூ ஷுட் நீட் மோர் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை கிளாஸ்ல இருந்து மட்டுமே கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோர் பாயிண்ட் புரிஞ்சுல? பேப்பர் 2க்கு ஸ்டாட்டிக் ஸ்டாண்டர்ட் புக்னு கிடையாது. நிறைய அகாடமி வந்து ஒவ்வொரு புக்ல இருந்து சாப்டர்ஸை பிரிச்சு எடுத்து ஒரு புக்கா கொடுத்துருப்பாங்க. அது ஓகே தான். அதை நீங்கள் கரைச்சி குடிச்சாலும் அதை அப்படியே போய் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. யூ ஷுட் ரைட் குவாலிட்டேட்டிவ்லி, இன்னோவேட்டிவ்லி, கண்டெம்பரரி பேஸ்ட். அதுக்கு இப்போ இருந்தே தயாராகிடுங்க. ஒருவேளை தயாராகலனா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் போட்ட பேப்பர் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாமே கிளாசிக் கிளாஸஸ். நீங்கள் யூடியூப்ல போயிட்டு, லேப்டாப்ல போயிட்டு, யூடியூப்ல போயிட்டு சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, சேனலுக்குள்ள சர்ச் பாக்ஸ், அதில் போயிட்டு உமன் அடிங்க, ஜெண்டர் அடிங்க, சைல்டு அடிங்க, கரெக்டாக குறிப்பிட்ட வீடியோஸ் வரும். பேப்பர் வீடியோக்குள்ளே வரும். அதை முடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்தியன் சொசைட்டி பற்றி லாஸ்ட் 10 இயர்ஸ் ட்ரெண்ட் தெரியணும். இப்போ ட்ரெண்ட் தெரியறதுக்கு இந்த இயர் கண்டென்ட் மட்டும் பத்தாது. யூ ஷுட் நீட் ஹோலிஸ்டிக் நாலேஜ். ஸோ ஃப்ரீ டைம்ல ஒரு ஹாபி மாதிரி வீடியோ பாருங்க. ஆல்மோஸ்ட் முக்காவாசி கிளாஸ் போர் அடிக்காது நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்க சோஷியாலஜி ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷாக்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ரியலைசேஷன். பேப்பர் 1 கிளாஸ் கவனிக்கும் போது டஃபா இருக்கும்ல, ஐடியாஸ் எல்லாமே டஃபா இருக்கும் போது நம்ம மூளை ஒர்க் பண்றது வேற. பேப்பர் 2 நம்ம லைஃப் கண்டு தானே, எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியா இருக்கிற விஷயத்தை எழுதுறது கஷ்டம். ஈஸியா இருக்கும் போது என்ன பண்ண மாட்டோம்? மெமரி பண்ண மாட்டோம். இதான நியூஸ், இதான ஐடியா, அப்படியே போயிடும். பட் ஒரு ஐடியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டி ஃபெடிசிசம் கீவேர்டா இருக்கு, டஃபா இருக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? டெஃபினேஷனை படிச்சுக்கலாம், கீவேர்ட்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ டஃபா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? மெமரி பண்ணிடலாம் ஈஸியா. ஸ்கூல்ல அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஈஸியா இருக்கும்போது கதை ட்ரை பண்ணுவோம். கதை அடிச்சா மார்க் குறைஞ்சிரும். ஸோ பேப்பர் 1 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டஃப், ஈஸியர் டு ரைட். பேப்பர் 2ல அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும், ஹார்ட் டு ரைட். ஓகேல? எந்த அகாடமியில் நீங்க படிச்சிருந்தாலும் இதை மைண்ட் வச்சுக்கோங்க. பேப்பர் 2ல சிலபஸ் கவர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகல, நீங்க சோஷியாலஜி முடிக்கல. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்க ஆன்சர் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சோ அந்த அளவுக்கு தான் நீங்க போர்ஷனை முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. இப்போ அடுத்த கொஸ்டின், ஹவு டு ரைட் பெட்டர் ஆன்சர் இன் பேப்பர் 2? ரொம்ப சிம்பிள். யூ ஷுட் நீட் வீவர் மைண்ட் செட். இது சிம்பிளா ChatGPT படல மீனிங் வந்துரும். வாட் இஸ் வீவர் மைண்ட் செட்? ஒரே ஒரு ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அப்படியே கோட் பண்ணி எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேஸ்ட் பத்தி எழுத போறீங்கன்னா எம்என் ஸ்ரீனிவாசனோட ஃபீல்டு வியூ என்ன, ஆண்ட்ரே பெட்டலோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வியூ என்ன, தீபங்கர் குப்தாவோட கேஸ்ட் ஆஸ் எத்னிசிட்டி, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இவங்களோட ஈச் ஒன் ஐடியாஸை கண்டெம்பரரி டேட்டா வச்சுக்கிட்டு, கண்டெம்பரரி ட்ரெண்டை வச்சுக்கிட்டு கோட் பண்ணுறோம். என்ன பண்றோம்? கிடைக்கிற பாயிண்ட்ஸை கோக்குறோம்ல, வீவிங் மைண்ட் செட். பிளஸ் யுவர் ஆன்சர் ஷுட் பி மோஸ்ட் பேலன்ஸ்டு ஒன். இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. சோஷியாலஜிக்கல் நியூட்ரலிட்டி, கிரிட்டிசிசம் வித் டிக்னிட்டி. நீங்க சோஷியாலஜிஸ்டா எல்லாத்தையும் நியூட்ரலா பார்க்கணும். சோஷியாலஜிக்கல் நியூட்ரலிட்டி, கிரிட்டிக்கும் பண்ணலாம், பட் கிரிட்டிக் வித் டிக்னிட்டி. ஓகேல? இந்தியன் சோஷியாலஜி கிளாஸ் எப்படி கவனிக்கணும் புரிஞ்சிச்சுல? ஸோ வாட் ஆர் அவர் லேர்னிங்ஸ்? பேப்பர் 2ல ஒரு கிளாஸோட மிஸ் பண்ணக்கூடாது. ஈச் கிளாஸ் அண்ட் எவ்ரி வேர்டு. பேப்பர் 2 இஸ் டைனமிக்கா இருந்தாலும் இங்க படிக்க போறது யுவர் லைஃப் ஸ்டோரி. ஸோ கேட்க ஈஸியா இருக்கும், எழுத கஷ்டமா இருக்கும். எழுதும்போது பயஸ் வரும். யூ ஷுட் பி சோஷியாலஜிக்கல் நியூட்ரலிட்டி அண்ட் பாசிட்டிவ் ரியலைசேஷன். எஸ்ஏ பிளஸ் இந்தியன் சொசைட்டி போர்ஷன்ஸை இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட்லி, என்னால இந்தியன் சோஷியாலஜி பேப்பர்ல இருக்கிற எல்லா கிளாஸஸுமே யூடியூப்ல ஷேர் பண்ண முடியாது. ரீசன் உங்களுக்கே தெரியும். இட் இஸ் மை லைஃப். ஐ அம் ஏர்னிங் ஃபார் மை லைஃப் த்ரூ டீச்சிங். ஸோ நான் இப்படி வச்சுக்கலாம். இந்தியன் சோஷியாலஜில நீங்க படிச்சதுல எந்த டாபிக் மோஸ்ட் டஃப்னு ஃபீல் பண்றீங்களோ எனக்கு ஒரு மெசேஜ் பண்றேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நான் யூடியூப்ல ஷேர் பண்றேன். ஸோ உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பேப்பர் 2ல ஒரு டாபிக் எப்படி படிக்கணும், எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கணும், நீங்க என்ன படிக்க முடியும், உங்க கிளாஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் இந்தியன் சோஷியாலஜி.